ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கத்திரிக்காய் கடையல் இல்லை கத்திரிக்காய் மசியல். ஸோ இந்த கத்திரிக்காய் மசியல் இல்லை கடையல்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அண்டு ஒரு 2.5 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம அட் அ டைமில் அரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே பாத்திரத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் பாட்டியோட ஃபேவரெட் இது. ஸோ இதுக்கு வந்து நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் போடுறேன். சீரகம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க எல்லா ஐட்டத்தையும் ஒன்றா போட்டு ஆயிலில் ஒரு ஸ்டிர் கொடுத்துடணும். நம்ம எண்ணெயில் எதுக்கு வதக்குறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனம், ஒரு ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு நிறைய எண்ணெயும் தேவையில்லை. ஜஸ்ட் 1 ஸ்பூன் அந்த சீரகம் நினைகிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஸோ இந்த கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நாம் வந்து இதை ஃபுல்லாக வேக வைக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் விசில் போட்டோ வேக வச்சுக்கலாம், இல்லை அப்படியே தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுனால வச்சுக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டிர் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். ஸோ இது ஸ்டிர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு இதில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கனாலே போதும். இல்லை அப்படியே கொதிக்க விடணும்னா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிச்சிச்சுனாலே அது வெந்துடும். ஸோ மீன்வைல் பார்த்திங்கன்னா இந்த கடையிறதுக்கு மண் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், மொத்தம் எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இது ரெடியானதும் இதில் போட்டு கடைஞ்சிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம குட்டி குட்டியாக எல்லாமே அரிஞ்சதுனால சீக்கிரம் இது வந்துடும். கத்திரிக்காய் ரொம்ப பொடியாக அரிஞ்சிங்கன்னா எவ்வளோ பொடியாக அரியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த தண்ணியை விட்டுட்டு கரண்டிலே அந்த வெந்த கத்திரிக்காய் அந்த இதுங்க மட்டும் எடுத்து கடையிற பாத்திரத்தில் போட்டு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போது இதை வந்து சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ தாளித்து கொட்டணும், அது மட்டும்தான் இப்போது நிச்சயமாக இருக்குது. ஸோ மீன்வைல் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டேன். தோசை ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை தாளித்து கொட்டி மொத்தம் ரெடி ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு இதை வந்து ரெடி பண்ணியாச்சு, தாளிச்சாச்சு. ஸோ தோசையும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா காலையில் சுட சுட தோசைக்கு இது வந்து அமேசிங் காம்பினேஷன். இந்த கத்திரிக்காய் கடையல்னுவாங்க, இல்லை மசியல்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணுறது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.